கடலூரில் மகன் வாங்கிய கடனுக்காக தந்தையை கடத்தி அவரது கைவிரலை வெட்டி கந்துவெட்டி கும்பல் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, வணக்கம். தற்பொழுது வாங்கிய கடனுக்காக தந்தையை கடத்தி சென்று கைவிரலை வெட்டிய அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக புகார் ஏதும் அளிக்கப்பட்டதா? முழு விவரங்கள் என்ன? தலைமை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த நடராஜன் என்பவரது மகன் மணிகண்டன். இவர் பாத்தீங்கன்னா பழனிசாமி என்பவரிடம் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மணிகண்டன் வாங்கிய கடனுக்காக கையெழுத்து போட சொல்லி தந்தையை ஒரு 5 பேர் போன்ற கும்பல்கள் பாத்தீங்கன்னா மிரட்டி அவரை காரில் கடத்தி கடுமையாக தாக்கி இருக்கின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அந்த குடிகாடு என்ற பகுதியில அவர் தாக்கப்பட்டு கிடந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சீர்காழியிலிருந்து கடலூர் நோக்கி வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில விரட்டி பிடித்த காவல்துறையினர் பாத்தீங்கன்னா காரை கடலூர் முதுநகர் காவல் நிலையத்துல பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா அதாவது மணிகண்டன் என்பவர் வாங்கிய கடனுக்காக நடராஜன் அவர்கள் 71 வயது ஆகக்கூடிய அந்த முதியவரை 5 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கின்றனர். இதனால பாத்தீங்கன்னா அவர் பலத்த காயமடைந்திருக்கார். மேலும் கையெழுத்து போட சொல்லி அவருடைய விரலானது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்க ஒரு அதிர்ச்சி சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இதனால அவர் பாத்தீங்கன்னா அதாவது நடராஜன் தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது தொடர்பாக கடலூர் முதுநகர் காவல்துறையினர் 5 பேரை தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த கடத்தி வரப்பட்ட அந்த காரையும் காவல்துறையினர் தற்போது பறிமுதல் செய்திருக்காங்க. இதனால கடலூர்ல பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகன் வாங்கிய கடனுக்காக தந்தையினுடைய விரல் வெட்டப்பட்ட சம்பவம், கடத்தி கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் கடலூர்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.